السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, நான் அல்லாஹுடைய தூதரே, என்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய, நரகத்திலிருந்து என்னை தூரமாக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கத் சஅல்த அன் அதீம், நீ ஒரு மகத்தான விஷயத்தை கேட்டிருக்கிறீர். வ இன்னஹு லயஸீருன் அலா மன் யஸரஹு அல்லாஹு தஆலா அலைஹி, யாருக்கு அல்லாஹ் இலகுபடுத்துகிறானோ அவருக்கு அது இலகுவானது. அந்த அமல் எதுவென்றால், தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே நீ வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது. வ துகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ துஅதி ஸக்கா, ஜக்காத்து கொடுக்க வேண்டும். வ தஸூமு ரமதான், ரமலானில் நோன்பு நோட்க வேண்டும். வ தஹுஜ்ஜுல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா, முடியுமானால் அல்லாஹுடைய வீட்டை நீ சென்று ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு கேட்டார்கள், அலா அதுல்லுக அலா அபுவாபில் ஹைர், நன்மைகளின் வாசல்களை நான் உனக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு, அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு கேடயமாகும். அஸ்ஸதகது துத்ஃபிஉல் ஹதீஅ கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார், தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுவது போன்று சதகா பாவங்களை அழித்துவிடும். வசலாத்து ரஜுலி மின் ஜோஃபில் லைல், அதே போன்று இரவு தொழுகை, ஒரு மனிதன் இரவிலே எழுந்து தொழுவதும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சூரத்து சஜிதாவினுடைய 16வது வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். மீண்டும் கேட்டார்கள், அலா உஹ்பிருக பிரஸில் அம்ரி வ அமூதி வ திர்வதி சினாமி, இஸ்லாத்தின் காரியங்களின் தலையாய காரியத்தையும் அதனுடைய தூணையும் அதனுடைய திமிழையும் நான் உனக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு, மாதிரி அல்லானவர்கள் ஆம் என்றதும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஸுல் அம்ரி அல் இஸ்லாம், காரியங்களின் தலைவன் இஸ்லாமாகும். வ அமூதுஹு ஸலா, அதன் தூண் தொழுகையாகும். வ திர்வத்து சனாமிஹி அல் ஜிஹாத், அதனுடைய திமிழ் ஜிஹாதாகும் என்று கூறினார்கள். மீண்டும் கேட்டார்கள், அலா உஹ்பிருக பிமிலாக்கி தாலிக குல்லி, இவை எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியதை உமக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டபோது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம் அல்லாஹுடைய தூதரே, சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு முஆத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை பிடித்து, குஃப அலைக ஹாதா, உன்னுடைய நாவை பேணிக்கொள் என்றார்கள். அப்போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், வ இன்னா லமுஆஹதூன பிமா நதகல்லமு பிஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் பேசுவதை வைத்து நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகிலத்க உம்முக யா முஆத், முஆதே, உன்னுடைய தாய் உன்னை இழந்தவளாகட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஹல் யகுப்புன் நாஸ ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், மனிதர்களை முகம் குப்புற நரகத்தில் வீழ்த்துவது அவர்கள் நாவினால் சம்பாதித்ததை தவிர வேறு என்ன என்று கேட்டார்கள். இந்த ஹதீஸ் சுனன் திர்மிதியிலே இடம்பெறுகிறது. இமாம் திர்மிதி அவர்கள் இதை ஹசனான சஹீஹான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலே பல முக்கியமான செய்திகள் கூறப்பட்டாலும், குறிப்பாக முன்னால் சொன்ன அனைத்தையும் ரத்தின சுருக்கமாக இறுதியிலே அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், அலா உஹ்பிருக பிமிலாக்கி தாலிக குல்லி, இவை அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு உன்னுடைய நாவை பேணிக்கொள் என்றார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு நிஅமத்து தான் இந்த நாக்காக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன், அவனுக்கு 2 கண்களையும் 2 உதடுகளையும் ஒரு நாக்கையும் நாம் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். இவ்வாறு கேட்டு மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற
மிகப்பெரிய நிஅமத் இந்த நாவு என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த நாவை பொறுத்தவரையில் இந்த நாவை யார் பேணுகிறாரோ அவர் வெற்றி பெறுவார். இந்த நாவை யார் அவிழ்த்து விடுகிறாரோ அவர் தோல்வி அடைவார். எனவேதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யத்மன் லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ஃபഖிதைஹி அத்மனு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் ஒருவர் தன்னுடைய தாடைகளுக்கு இடையில் இருக்கிற நாவையும் தொடைகளுக்கு இடையில் இருக்கிற மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதாக எனக்கு உத்தரவாதம் தருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டுக்கு நான் உத்தரவாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்முடைய நாவை நாம் சரியான முறையில் அல்லாஹுக்கு பொருத்தமான வழிகளிலே பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நாவு தவறான வழிகளில் பயன்படுத்தப்படக்கூடாது. நாம் எந்த வழிகளில் நாவை பயன்படுத்தக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எந்த வழிகளில் நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை அறிந்து அதிலிருந்து நம்முடைய நாவை நாம் பேணிக்கொண்டு நல்ல வழிகளில் நம்முடைய நாவை பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரிலே நாம் எந்த வழிகளில் நம்முடைய நாவை பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.